ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ராஜா கேட்கிறார் ஆமான பார்த்து. ஆமான் சொல்றான், ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷன் எப்படி இருக்கும்னா ராஜா போட்டிருக்கிற கிரீடத்தை அவனுக்கு கொடுத்துடணும். ராஜா என்னத்தான் கனம் பண்ண போறாரு. ஆமான்ங்கிறவன் பிசாசு என்ன நினைக்கிறான், ராஜா நம்மளை தவிர யார் கனம் பண்ண போறாரு? ஆண்டவரே, ராஜாவே, நீர் கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் உங்க கிரீடத்தை எடுத்து அவனுக்கு போட்டு விடணும். அப்புறம் நீங்க போட்டிருக்கிற அதே வஸ்திரத்தை எடுத்து அவனுக்கு போட்டு விடுங்க. அப்புறம் நீங்க ஏறுகிற அதே ராஜ குதிரை அவனுக்கு கொடுக்கப்படணும். அல்லேலூயா. இதுல ஒன்னும் கூட மிஸ் ஆகக்கூடாது. ராஜா சொல்லிட்டார், அரண்மனையின் முற்றத்துல உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய்க்கு சொன்னபடி சீக்கிரம் போய் செய்யினார். பிசாசு உங்களை கீழான நிலைமை கொண்டு போய் உங்களை ஒண்ணுமில்லாம பண்ணோன்னு நினைச்சிருந்தாலும் அவன் வாயிலே வரும், அவனே எடுத்து கொடுப்பான் கர்த்தருக்கு. நீங்கள் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா.